சர்வதேச போதைப்பொருள் ஒழிப்பு தினத்தை முன்னிட்டு தமிழகத்தில் உள்ள பல்வேறு பகுதிகளில் விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. உலக போதைப்பொருள் ஒழிப்பு தினத்தை முன்னிட்டு சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியில் போதை ஒழிப்பு தீப்பந்த பேரணி நடைபெற்றது. அமைச்சர் டி.கே. பிரபு போதைக்கு எதிரான உறுதிமொழி மற்றும் கையெழுத்து இயக்கத்தை தொடக்கி வைத்தார். குளோபல் மருத்துவமனை, CISF மற்றும் காவல்துறை இணைந்து நடத்திய இந்த பேரணியில் 500க்கும் மேற்பட்டோர் பங்கேற்று பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். சென்னை மணலி காவல் நிலையம் மற்றும் CPCL நிறுவனம் இணைந்து போதைப்பொருள் தடுப்பு விழிப்புணர்வு மாரத்தான் போட்டியை நடத்தினர். ஆவடி காவல் இணை ஆணையர் சிவகுமார் கொடியசைத்து தொடக்கி வைத்தார். இதில் பங்கேற்ற அனைவருக்கும் சான்றிதழ்கள் மற்றும் பரிசு பொருட்கள் வழங்கப்பட்டன. தென்காசியில் ஸ்டார்ட் ரன் ஸ்டாப் ட்ரக்ஸ் ஆன்டி ட்ரக் 2026 என்ற விழிப்புணர்வு ஓட்டத்தை மாவட்ட ஆட்சியர் ரஞ்சித் சிங் மற்றும் MLA கலை கதிரவன் இணைந்து தொடக்கி வைத்தனர். மாணவர்கள், விளையாட்டு வீரர்கள், அரசு ஊழியர்கள், பொதுமக்கள் என 500க்கும் மேற்பட்டோர் பங்கேற்றனர். வெற்றி பெற்றவர்களுக்கு பதக்கங்கள் மற்றும் சான்றிதழ்கள் வழங்கப்பட்டன. மயிலாடுதுறையில் ஸ்டார்ட் ரன் ஸ்டாப் ட்ரக்ஸ் போதைப்பொருள் விழிப்புணர்வு மாரத்தானை மாவட்ட ஆட்சியர் ஸ்ரீகாந்த் மற்றும் மாவட்ட SP புக்கியா ஸ்னேகா பிரியா இணைந்து தொடக்கி வைத்தனர். 5 கிலோமீட்டர் நடைபெற்ற இந்த ஓட்டத்தில் 400க்கும் மேற்பட்ட மாணவர்கள், பொதுமக்கள் பங்கேற்று போதைக்கு எதிரான விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். போதைப்பொருள் ஒழிப்பு தினத்தை முன்னிட்டு திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டியில் விழிப்புணர்வு மினி மாரத்தான் நடைபெற்றது. இந்த போட்டியை TSP பவானியா கொடியசைத்து தொடக்கி வைத்தார். மாணவர்கள், அரசு ஊழியர்கள் உள்ளிட்ட பலர் பங்கேற்று போதைக்கு எதிரான உறுதிமொழியை ஏற்றனர். ஒழிப்போம் 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 போதைப்பொருளை ஒழிப்போம். மாநிலத்தின் வளர்ச்சி. விருதுநகர் மாவட்டத்தில் நடைபெற்ற ஸ்டார்ட் ரன் ஸ்டாப் ட்ரக்ஸ் போதை ஒழிப்பு விழிப்புணர்வு மாரத்தானை அமைச்சர் ஜெகதீஸ்வரி தொடங்கி வைத்தார். மாணவர்கள், இளைஞர்கள், பொதுமக்கள் என 500க்கும் மேற்பட்டோர் பங்கேற்று போதை இல்லாத தமிழ்நாட்டை வலியுறுத்தினர். முன்னதாக கையெழுத்து இயக்கம் மற்றும் உறுதிமொழி நிகழ்ச்சி நடைபெற்றது. போதைப்பொருள் ஒழிப்பு தினத்தை முன்னிட்டு கன்னியாகுமரியில் உள்ள முக்கடல் சங்கமம் பகுதியில் விழிப்புணர்வு ஜோதி ஓட்டம் நடைபெற்றது. மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலகு மற்றும் தன்னார்வ அமைப்புகள் இணைந்து நடத்திய இந்த மாரத்தானில் ஏராளமான மாணவர்கள் ஜோதியை ஏந்தியபடி பங்கேற்றனர். தாராளமாய் புழங்குவதையும் எங்களில் ஏராளமானவர் ஆளாவதையும் காண்கின்றேன்.